ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். டுடே ரெசிபி என்னன்னா பெப்பர் சிக்கன் கிரேவி செய்வது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு சோம்பு, கொஞ்சம் சீரகம், மல்லித்தூள், அடுத்தது பட்டை, கிராம்பு, அது பட்டை மிளகாய். நம்ம பெப்பர் எவ்வளோவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கணும். ஏன்னா பெப்பர் சிக்கன் பண்ணும்போது பெப்பர் தான் அதிகமாக இருக்கணும். மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கலாம். வெறும் இதில் எண்ணெய் விடாமல் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெய் எதுவுமே விடவே வேணாம், வெறும் சட்டிலே போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுபட்டு வந்துடும். இந்த நேரத்துக்கு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதை பவுடர் பண்ணிக்கலாம். சூடு ஆனதுக்கப்புறம் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போது வாங்க அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வெங்காயம் வெட்டி எடுத்துக்கணும். சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சிக்கன் கிரேவி நல்ல ரெசிப்பியாக நல்லா கிடைக்கும். டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்பைஸியாக வந்துடும். இப்போது வெங்காயத்தை எல்லாத்தையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி நேர் ஷேப்பில் வெட்டிட்டு இந்த ஷேப்பில் வெட்டினோம்னா சீக்கிரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா வெங்காயத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி சேர்த்து எடுத்து வச்சுக்கோம். அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி தேவைப்படும். அந்த 2 தக்காளியையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். தக்காளி அதிகமாக சேர்த்துக்கணும்னு தேவையில்ல, கம்மியாகவே இருந்தாலும் போதும். ஓகே, இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போது கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். புதினா கொஞ்சோண்டு கிள்ளி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிறோம். கருவேப்பிலை ஒரு 3 கொத்தளவுக்கு கருவேப்பிலை உருவி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சியும் நசுக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். இது அரைச்சும் எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துக்கிறத விட இதில் நசுக்கி போடும்போது அதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இஞ்சி துண்டு ஒரு 3 துண்டு அளவு எடுத்துகிட்டு போட்டு நசுக்கி எடுத்துக்கலாம். அதையும் நல்லா மைய அரைஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருந்தால் போதும். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஒரு 100 ml போல் எண்ணெய் எடுத்துக்கலாம். ஏலக்காய் 2, பட்டை, கிராம்பு, ஒரு சின்ன பிரியாணி இலை, இதை போட்டு வதக்கிக்கலாம். அதில் உள்ள இந்த கசகசான்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொஞ்சம் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். அது கூட நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். நல்லா வெங்காயம் எந்த அளவுக்கு பச்சை வாசனை போக வதங்கி வருமோ அந்த அளவுக்கு நமக்கு சிக்கன் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வெங்காயம் பச்சை எல்லாம் போயிட்டு நல்லா சுருண்டு வதங்கி வரும். அந்த ஸ்டேஜில் தான் எண்ணெய் பொருள் எல்லாமே வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இந்த வருது பாருங்கள், பொன்னிறமாக வருதா, இந்த மாதிரி வதங்கி வரணும். அந்த பச்சையாக எல்லாம் போயிட்டு இந்த கலரில் வதங்கி வந்துடும். நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஏன்னா அது அடி பிடிக்காத அளவுக்கும் வதக்கணும். ஆரம்பத்துலேயே அடி பிடிச்சிட்டுனாக்கா சமைக்கிறது அடி பிடிக்கும். இப்போது நம்ம தூளாக நறுக்கி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வதக்கும் போது அது நல்லா வதங்கி வந்துடும் வெங்காயமும். இது கூட அடுத்தது தக்காளி சேர்த்து வதக்கி எடுத்துக்குவோம். முன்னாடியே வெங்காயத்தை கருவுன ஸ்டேஜுக்கு வதக்கிட்டோம்னா நல்லா இருக்காது. ஏன்னா எல்லாமும் மிக்ஸ் பண்ணி வதங்கினா தான் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை இதோட மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம்.
அதை வந்து எண்ணெயிலே போட்டு வதக்கும்போது அந்தோட வாசம் வந்து இன்னும் நல்லா கமகமான வாசம் வரும். நமக்கே இது வதக்கும்போது கறி போடாதப்பே சிக்கன் வாசம் வந்துடும் நமக்கே. அந்த பெப்பரோட வாசமும் இன்னும் நல்லாயிருக்கும். இது ஏன்னா இது போட்டோன்னா அடி பிடிக்கும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா பாத்திரத்தை நல்லா கிளறி விட்டுக்கணும். லைட்டாக அடி பிடிச்சிக்கினாலும் காந்திரும். அதனால் இதை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இது கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா நீங்கள் வந்து எண்ணெய் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக சேர்க்காதவங்க இந்த ஸ்டேஜில் எண்ணெய் சேர்த்துக்க வேணாம். நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் இந்த ஸ்டேஜில். ஏன்னா எண்ணெய் சேர்த்துட்டா தான் அடி பிடிக்காமல் ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். எல்லா சிக்கனையும் நல்லா கழுவி வச்சுட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு புழிஞ்சிட்டு அதோட கறியை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது கறி எல்லாத்தையும் அதோட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து சிக்கனில் இறங்கணும். அது ஏற்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் மிக்ஸ்அப் பண்ணதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா அதிகமாகவும் தண்ணி விடணும்னு தேவையில்லை. ஏன்னா சிக்கனே வந்து நமக்கு வந்து தண்ணி விட்டு வரும். அதனால் அந்த இதுக்கும் வேகிறதுக்கும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எடுத்தோடனே தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னாக்கா ஃபுல்லாக சதன்னு வந்து குழம்பு மாதிரி வந்துடும். நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி வதங்கி வர ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போது தண்ணி 2 டம்ளர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சிக்கனை வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். ஏன்னா அது அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காத அளவுக்கு சிக்கனை நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்தே கிண்டி எடுத்துட்டா தான் அடி பிடிக்காத அளவுக்கு வரும். இப்போ அதுவே தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள். நம்ம 2 டம்ளர் தான் வச்சுருந்தோம், ஆனால் தண்ணி எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி தான் சிக்கன் வந்து தண்ணி விடும். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு பாத்திரத்தை நல்லா கிண்டி விட்டுக்கணும். இது மாதிரி மசாலா எல்லாம் பெரல்ற மாதிரி நல்லா ஒரு மாதிரி மூடி வச்சுக்கணும். மூடி வச்சுட்டு அதுவே நமக்கு வந்து சிக்கனே வந்து நமக்கு வந்து தண்ணி விட்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நமக்கே நல்லாவே தெரியும். நம்ம என்ன தண்ணி கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருப்போம். இது வந்து கடையிலலாம் வந்து என்ன பெப்பர் தூள் போடுவாங்கன்னா அவங்க கெமிக்கல் கலந்து தான் போடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் நம்ம நேச்சுரலாக பண்ணி சாப்பிடும்போது இன்னமும் நமக்கு நல்லது தான் ஹெல்த்து உடம்புக்கு. அவங்க ஆயிலெலாம் வந்து கெமிக்கல்ஸ் வந்து ஆயிலில் தான் சமைப்பாங்க. நம்ம வந்து நேச்சுரலாக சமைக்கிறதுனால இன்னும் நல்லாயிருக்கும். இதோட கலர் பார்த்திங்களா எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அளவுக்கு தான் வரும். ஏன்னா கடையில் போடுற அந்த பெப்பர் தூள் வந்து எல்லாம் கெமிக்கல் கலந்தது. நம்ம வந்து நேச்சுரலாகவே செய்கிறதுனால நமக்கு இந்த கலர் ஷேப்பில் தான் நமக்கு வரும். நமக்கு காரம் அதிகமாக வேணும்னாக்கா மிளகாய் இன்னமும் சேர்த்துக்கலாம், பெப்பர் தூளும் இன்னும் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து காரம் நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோங்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் கலந்துருக்கோம். எப்படி வந்திருக்கு பாருங்கள் சிக்கன் கிரேவி. அவ்வளோதான், சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி இந்த பபுள் வருது இல்லையா, அந்த பபுள் வரும்போது அதில் உள்ள எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுனாக்கா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். இதில் வந்து ஹாஃப் மூடி இல்லை இறக்க போகிற ஸ்டேஜில் ஹாஃப் மூடி லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கணும். ஏன்னா நம்ம இதில் வந்து புளி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இதோட டேஸ்ட்டும் லெமன் புளிகிறதுனால இன்னும் டேஸ்ட்டு அதிகரிக்கும். ஒரு ஹாஃப் மூடி லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பச்சையாக வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதை வந்து மேலே அப்படியே தூவிக்கலாம். அதோட வாசனையும் இன்னும் நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் ஏற்கனவே நம்ம வந்து அதை போட சேர்த்தே வதக்கியாச்சு. இது வந்து எதுக்காகனா அந்த பச்சை வாசம் வர்றதுக்காக தான் இந்த வந்து பச்சையாக உள்ளதை சேர்த்துக்கணும். அதோட வாசம் இன்னும் நல்லாயிருக்கும். எப்படி வந்திருக்கு பாருங்கள் சிக்கன் கிரேவி. இப்போது சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்லாம்.
இது வந்து சாதத்துக்கும் சாப்பிட்லாம், தோசைக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். நம்ம வந்து எதோட வேணாலும் இந்த இட்லி எதுவாக இருந்தாலும் நம்ம இதை வச்சு சாப்பிட்ற முடியும். இப்போது நாங்கள் வந்து தோசைக்கு தான் வச்சு சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், லெக் பீஸ் நல்லா வந்திருக்கு. அடுத்தது கொஞ்சம் பீஸாக உள்ள கறியும் எடுத்து வச்சுக்கிறோம். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இப்போது ஒரு சின்னதாக சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். பார்க்கும்போதே அட்ராக்டிவாக இருக்குது, அழகாக இருக்குது. கொஞ்சமாக அதுலேருந்து லெக் பீஸ்லேருந்து கொஞ்சமாக எப்படி வருது பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. வாவ், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா டேஸ்டியாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து வதக்கும் போதே சிக்கனை நல்லா வேக வச்சிட்டோம். அந்த எண்ணெயில் விட்டு வதக்கணும் இல்லையா, அதுலேயே வந்து நல்லா சிக்கன் வெந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வேகும்போது இன்னும் நல்லா வெந்துருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே நாக்கு ஊற அளவுக்கு இருக்குது. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு, அடிப்புளி, அட்டகாசம். சிக்கன் லாலிபாப் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்து தான் கேட்டு வாங்கியிருந்தோம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லா பீசஸுமே செக் பண்ணி பார்த்தாச்சு. எந்த அளவுக்கு கிரேவி வந்து அதில் மிக்ஸ் ஆகிருக்கு, மசாலா இறங்கியிருக்கு, நல்லா இருக்குன்னு பார்த்தோம். சூப்பராக இருக்குது. எல்லாத்துலேயுமே அதோட ஃப்ளேவர் வந்து இறங்கி நல்லா இருக்குது. நீங்களும் மறக்காமல் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது மாதிரி வேறு எதுவும் ரெசிபி செய்யணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நாங்கள் ட்ரை பண்ணி தரோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.